புதிய தலைமுறையினர்களுக்கு வணக்கம். சினி டாக்கீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் வாழை. நடிகர் சூரியோட முத்தமழை, இயக்குனர் பாலாவோட பாராட்டு மழை, இப்படி சோஷியல் மீடியாவில் வந்த எமோஷனல் காட்சிகள் எல்லாம் வாழை படத்தோட எதிர்பார்ப்பை அதிகரிச்சது. அந்த எதிர்பார்ப்பை ஒரு இயக்குனரா மாரி செல்வராஜ் பூர்த்தி செஞ்சிருக்காரான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த படத்தோட கதையை ஷார்ட்டா சொல்றேன். ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இருக்க கருங்குளம் கிராமத்தில் இந்த கதை நடக்குது. ஸ்கூல் படிக்கிற சிவனேந்தன், அவங்க அம்மா ஜானகி, அக்கா வேம்பு அந்த ஊரில் இருக்காங்க. வாழைத்தார தலை சுமையாக தூக்கிட்டு போகிற வேலை தான் அவங்களோட வாழ்வாதாரமாக இருக்குது. குடும்ப வறுமை காரணமாக ஸ்கூல் படிக்கிற சிவனந்தனையும் அவங்க அம்மா வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஸ்கூலில் டாப்பராக இருக்க சிவனந்தனுக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்படி ஒரு நாள் வேலைக்கு போகாமல் அம்மாவை ஏமாத்துற அந்த பையனோட வாழ்க்கையில் நடக்கிற எதிர்பாராத சம்பவங்கள் தான் வாழைப்படத்தோட கதை. இது மாரி செல்வராஜுக்கு 4வது படம். டைட்டிலை கேட்டதுமே இதுதான் கதையாக இருக்கும்னு நம்மளால் யூகிக்க முடியும். ஆனால் உண்மைக்கு நெருக்கமாக போய் தன்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை படமாக்கியிருக்காரு மாரி செல்வராஜ். ஒரு பக்கம் வீட்டு கஷ்டம், இன்னொரு பக்கம் படிப்பு. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க பிரச்சனைகளை, சின்ன பசங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சிரமங்களையும் அவர் காட்சிப்படுத்தியிருக்காரு. அதை மிகச்சரியாகவே செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். கூலி வேலை செய்கிற மக்கள் கிட்ட நடக்கிற உழைப்பு சுரண்டல், அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுறதுன்னு தன்னோட வழக்கமான ஸ்டைலில் கம்யூனிசம் பேசியிருக்காரு இயக்குனர். பரியேறும் பெருமாள் படத்தில் டீ கிளாஸ், கர்ணன் படத்தில் தலை வெட்டின புத்தர் சிலை, கால் கட்டின கழுத, மாமன்னன் படத்தில் ரெக்க வச்சு பறக்கிற பன்னிக்குட்டியை குறியீடாக பயன்படுத்தி இருப்பார். அதே போல் அம்பேத்கர் படம், சுத்தியல் அறிவால் சின்னம்னு இந்த படத்துலையும் குறியீடுகளை சேர்த்திருக்காரு. அடித்தட்டு மக்கள் மேலே நிகழ்த்தப்படுற அதிகார அத்துமீறல்களை எல்லாம் எளிமையாகவும் அதே சமயம் அழுத்தமாகவும் சொல்லியிருக்காரு. நடிப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கதாபாத்திரங்கள் 5 தான். சிவனேந்திரனா நடிச்சிருக்க பொன்வேல், அவனோட நண்பன் ராகுல், வேம்புவா நடிச்சிருக்க திவ்யா துரைசாமி, டீச்சராக வர நிக்கிலா விமல், அம்மா ஜானகி, கலையரசன்னு எல்லாரும் சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மாரி செல்வராஜின் கதாபாத்திரங்கள்கிட்ட சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். அப்படி நிறைய இடங்கள்ல இவங்க மூலமா அன்பு பரிமாற்றத்தை இயல்பாகவே சொல்லியிருப்பாரு இயக்குனர் மாரி செல்வராஜ். பரியேறும் பெருமாள் படத்தில் வந்த டீச்சர் கேரக்டர் மாதிரியே நிக்கிலா விமல் வராங்க. அந்த காட்சியெல்லாம் ஆடியன்ஸை பள்ளி காலத்துக்கே கூட்டிகிட்டு போயிடும். ரஜினி கமல் கம்பாரிசனை வச்சு வர காமெடி சீன் எல்லாம் ரொம்பவே அருமையாக இருந்தது. பெருசாக ஃபைட் சீன் எதுவும் இல்லை. முக்கியமாக சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கை குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். இந்த படத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த லெவலை மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். உரிமை, பம்பை, கொட்டுமேளம்னு மண் சார்ந்த இசைக்கருவிகளை அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு. முதல் பாட்டில் லாரி ஹாரன் சவுண்டை வச்சு போட்ட மியூசிக் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. கதை எங்கே நடக்குதுன்னு காட்டுறதுக்காக எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் தேவைப்படும். அதை ரொம்ப அழகாக காட்டுறது தான் மாரியோட ஸ்பெஷல். ஆனால் அது இந்த படத்தில் கொஞ்சம் ஓவர் டோஸாக இருந்த மாதிரி தோணுச்சு. முதல் பாதி காமெடியாகவும் ட்ராஜடியாகவும், 2ஆம் பாதி இதயம் கணக்கிற சோகமாகவும் முடிஞ்சிருக்கு வாழை. இந்த படத்தை பார்க்குறப்ப நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம்னு பலரும் நினைக்கலாம். ஒரு இயக்குனரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை மையமாக வச்சு உருவாகியிருக்க வாழை ஒரு மாற்று சினிமாவாக அங்கீகரிக்கப்படுறது ஆடியன்ஸோட கையில் தான் இருக்குது.